இசைமதி வலையிலே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைமதிவான். இன்னைக்கு நாம் இந்த காணொலியில் எதை பற்றி பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் கடல் எல்லையில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் ராமேஸ்வரத்திலிருந்து மீன் பிடிக்க சென்ற விசைப்படகு மீனவர்கள் 3 பேர் இலங்கை கடற்படையால் மறுபடியும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக மீனவர்கள், அதாவது தமிழ் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்கிற போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுற நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறோம். வாங்க காணொலிக்குலாம் போகலாம். அரசியல் நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். ராமேஸ்வரம் கடல் எல்லையில், அதாவது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்திலிருந்து மீன் பிடிப்பதற்காக மீனவர்கள் மீன் கடலுக்குள்ள கிட்டத்தட்ட 600 படகுக்கு மேலே அனுமதிச்சீட்டோட போயிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே கச்சத்தீவில் அந்தோனியார் திருவிழா நடந்ததுனாலேயே கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களாக மீன் பிடிக்க மீனவர்கள் போகாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறமா நேற்றைய தினம் ஒரு 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் அனுமதி கிடைச்சீட்டோட கடலுக்குள்ள போயிருந்தாங்க. அதில் மீன்பிடி எல்லை, அதாவது தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி இலங்கை கடல் எல்லைக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விசைப்படகும் அதில் பயணிச்சிருந்த 3 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்து அங்கே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ செய்தி வந்திருக்குது. தொடர்ச்சியாக இது போன்று தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை இலங்கை எல்லைக்குள்ள வந்துட்டாங்க, இலங்கை எல்லைக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மீனவர்களை கைது செய்து வாடிக்கையாகவே இருந்துகிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தாரு, அதே போல மத்தியில் காங்கிரஸ் இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இருந்தாலும் சரி, இந்த நிகழ்வு தொடர்கதையாக மாறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறை அவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதும், இங்கிருந்து தமிழக அரசு மத்திய அரசு கடிதம் எழுதுறோம், மத்திய அரசு அதுக்கு பதில் சொல்லாமலே இருப்பதும், தமிழக அரசு இங்க இருக்க மக்கள்கிட்ட சரி கட்டி அதை பேசுறதும், விசைப்படி மீன்படகு ஓட்டக்கூடியவர்கள் எல்லாம் இங்க தமிழக அரசு கோரிக்கை வைக்கிறதும், அப்புறம் இலங்கை அரசு அவர்களுக்கு சிறை தண்டனை விதிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அனுப்புறதும், இதுல பல நேரங்களில் வலைகளை அறுத்தெறிஞ்சிருந்தாங்க, பல நேரங்களில் படகை திருப்பி தரமா இருக்காங்க. இப்படி பல கோடி மதிப்புள்ள சொத்துக்கள், படகுகள் எல்லாம் இன்னும் இலங்கை வசம் இருக்கிறது. இப்படி பல பேர் தொடர்ச்சியா ஒவ்வொரு 2 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா மீன்பிடி காலங்கள் எல்லாம் போய் அவங்க மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு தொடர்கதையா ஆகிட்டு இருக்கு. இதற்கு தடுப்பதற்கு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி மீனவர்கள் புலம்புகிற சூழல் தான் நடந்துகிட்டே இருக்கு. ஏற்கனவே இது மாதிரி பல முறை நடந்திருக்கு. அப்படி இருக்க சூழல்ல நேற்றைய தினம் கூட மறுபடியும் 3 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு மீனவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் சொல்ல போனா ராமேஸ்வரத்தில் கூட விசைப்படி மீன் படகு சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 600 படகு வச்சிருக்கவங்க எல்லாருமே நாளை ஒரு தினம் ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க. கடலுக்குள்ள போறதில்ல ஒரு நாள் இதுக்காக, அதாவது மீன்பிடி படகுல கைது செஞ்சாங்க இல்லையா 3 மீனவர்கள், அவர்களை உடனடியாக விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்து நாளை ஒரு நாள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்காங்க. இந்த நேரத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் கச்சத்தீவுக்கு வந்தப்போ, அந்தோனியா திருவிழாவுக்கு வந்தப்போ அவர் சொன்ன செய்தியும் பரபரப்பாக மாறி இருக்கு. இலங்கை தமிழ்நாடு, இந்தியா மீனவர்களுக்கு இடையே இந்த பிரச்சனை வராம தடுக்கணும்னா ஒரே எல்லா வழின்னா அவங்க இலங்கையோட கடல் எல்லைக்குள்ள வராம இருக்கணும் அப்படின்னா இது நீண்ட நெடிய ஒரு தீர்வா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யோசித்து பாருங்க, சர்வதேச நாட்டு எல்லை எப்படி பிரிக்கப்படுகிறது, எது யாரும் கடலுக்குள்ள எல்லைக்குள்ள வந்துட்டாங்க, இந்த எல்லைக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தமானது. அப்ப இங்க இருக்கக்கூடிய இலங்கை மீனவர்கள் எங்கேயுமே தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வரலையா, இல்ல இந்திய எல்லைக்குள்ள வரலையா, இல்ல இந்திய எல்லையிலே எல்லை பிரிவு பாதுகாப்படைய இருக்கக்கூடிய அந்த கடற்படை எங்க போனாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த கேள்விகளுக்கு இன்னை வரைக்கும் பதில் வரவே இல்லை. விசைப்படகு மீனவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரோ ஒரு சில பேர் ஒருவேளை நீங்க சொல்றது போல தப்புன்னா கூட எல்லாரையும் குற்றம் சாட்டுவது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு அவங்க வேற வழி இல்லாம குரல் கொடுக்குறாங்க. ஏன்னா எப்ப போனாலும் கடலை தாண்டி வந்துட்டீங்க, எல்லை தாண்டி வந்துட்டீங்க, இன்னும் சுட்டு கொலை செய்த நிகழ்வு இருக்குது, அங்க மாட்டிக்கிட்டவங்க இறந்து போன நிகழ்வு இருக்குது. அப்படி மீனவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அவங்க இன்னைக்கு போறாங்கன்னா உயிரோட வந்தாதான் பொறுப்பு அப்படிங்கிற அளவுக்கு தான் மீனவ குடும்பங்கள் தங்களோட குடும்ப தலைவனை கடலுக்குள்ள அனுப்பிட்டு காத்து நிற்கிறாங்க. சரி, ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வருகிற மாநில மத்திய அரசுகள் எல்லாம் இதுக்கு ஒரு தீர்வு எடுக்க முடியுதா அப்படின்னா இன்றைய வரைக்கும் எடுக்க மறுக்கிறாங்க. அவங்க என்னன்னா இதை கண்டும் காணாது போல தமிழக அரசு இருக்கவங்க கடிதம் எழுதுறதும், அதை மத்திய அரசு கண்டு காணாமல் இருப்பதும், எத்தனை பிரச்சனை இது மாதிரி நடந்து எத்தனை மீனவர்கள் பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை பல கோடி சொத்துக்கள், மீன்பிடி படகுகள், மீன்பிடி வலைகள் எல்லாம் அறுத்தறியப்பட்டு படகுகள்லாம் சேதமாக்கப்பட்டு அப்படியே அங்க நிறுத்தப்பட்டாலும் இது வரைக்கும் என்னன்னே இல்லை. இன்னும் சொல்ல போனா வெளிக்கடைச்சல அவ்வளவு மீனவர்கள் இன்னும் சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க போனவங்க அவங்களெல்லாம் திருப்பி எடுத்திருக்கு. இது வரைக்கும் என்ன அப்படிங்கிறத பற்றி இல்லை. இதுவரை நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிராக பலமுறை குரல் கொடுத்திருக்கு. இன்னும் சொல்ல போனா வர 22ஆம் கூட நாம் தமிழர் கட்சியின் தலைமை சீமான் அவர்கள் தலைமையில் தங்கச்சி மண்டலத்தில் இதுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் மற்றும் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு நாம் தமிழர் கட்சி தயாராகி வந்துகிட்டே இருக்குது. இந்த முறை கூட மீனவர்கள் பிடிக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழக்கம் போல கடிதம் எழுதுற வேலையை தான் செஞ்சாங்க. அப்ப ஒவ்வொரு முறையும் கடிதம் மட்டும் எழுதிட்டா இந்த காரியம் முடிஞ்சிருமா? அவங்க வாக்கு செலுத்தி வரி செலுத்துற மக்களுக்கு இங்க ஆளுகிற அரசு தான் அதுக்கு பதவி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது மாநில அரசுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்குது? மத்திய அரசு அதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கலாம், எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல.
இப்ப பாருங்க, புதிய கல்விக் கொள்கையை நீ ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏத்துக்கலன்னா உனக்கு 2000 கோடி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இவங்க அதை காரணம் காட்டி தமிழ்நாடு சொல்லிட்டே இருக்காங்க, புதிய கல்விக் கொள்கையை நாங்க ஏத்துக்கல, அதனால எங்களுக்கு 2000 கோடி கல்விக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பட்ஜெட் என்ன சொல்றாங்க, அந்த 2000 கோடியை நாங்களே போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த அரசு ஒன்று செய்யல, இந்திய அரசு ஒன்று செய்யலன்னா அது எங்களாலே செய்ய முடியும் அப்படின்னு சொல்ற மாநில அரசு ஏன் இந்த மீனவர்களுக்கான எப்படி பாதுகாப்பு வழங்கணும்ல? தொடர்ச்சியா கைது செய்யப்படலாம். இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுது? சர்வதேச கடல்ல என்ன இருக்குது? இந்திய இலங்கை கடல் எல்லை பிரிவு எப்படி பிரிக்கப்பட்டிருக்குது? கடற்படை என்ன வேலை செய்யுது? இதெல்லாம் கேள்வி எழுப்பலாம்ல. இது மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து நிப்பாட்ட ஒரு மாநில அரசால் முடியாது என்ன இருக்குது? எல்லா மாநில அரசும் சேர்ந்தா மத்திய அரசு இருக்குது. மாநில அரசு கேட்கிற கேள்விக்கு மத்திய அரசு பதில் சொல்லணும், மத்திய அரசு கேட்கிற கேள்விக்கு மாநில அரசு பதில் சொல்லணும். அது இயல்பு தானே. அப்ப மாநில அரசும் மத்திய அரசும் இங்க பெரிய அளவில் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி இவங்க எல்லாம் இந்த மீனவர்கள் பிரச்சனை எப்பயுமே கண்டுக்கிறதே கிடையாது. அவங்க ஒரு நாடகம் போட்டுக்கிட்டே இது மீனவர்கள் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இது அன்றாட இப்ப மக்களுக்கே என்ன ஆகி போச்சுன்னா, ஆமா இது பிடிக்கிறதாண்டா, எப்பயுமே பிடிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி வருஷத்துக்கு 4 பேரை பிடிச்சிட்டாங்க, மாசத்துக்கு 2 பேரை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப மீனவர்கள் மட்டுமே இது கவலைப்படக்கூடிய செய்தியா மாறி நிற்குது. இதற்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படிங்கிறதா இந்த பிடிக்கப்பட்ட மீனவர்கள் குடும்பத்தோட கேள்வியா இருக்குது. அந்த மீன்பிடி விசைப்படகு மீன்பிடி மீனவர்கள் இருக்காங்களே அவங்க சங்கமே எழுப்புற கேள்வி அதான். வருடந்தோறும் இப்படி எத்தனை பேர் பிடிக்கப்படுறாங்க ஒவ்வொரு இடத்துலையும். நாங்க ஒவ்வொரு தடையும் வேலை நிறுத்தம் பண்றது, அப்புறம் போராட்டம் பண்றது, இதுவே எங்க பொழப்பா போயிடுச்சுன்னா நாங்க எங்க பொழப்பை எப்ப பாக்குறது? ஒவ்வொரு முறையும் கடலுக்குள்ள போயிட்டு உயிரோடு திரும்பி வருவோமா வரமாட்டோமா அப்படிங்கிற சூழலே எங்களுக்கு வச்சிருக்கீங்களே இந்த அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கம் எங்களை ஏன் இப்படி கைவிட்டு நிற்கதியா நிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. இது வெறும் மீனவர்களுக்கான மட்டுமல்ல, இப்படிதான் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகள்லாம் அது மாதிரி தான் ஒரு போராட்டம் நடத்துறாங்க, செவிலியர்கள் போராட்டம் நடத்துறாங்க, மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க, மருத்துவர்கள் போராட்டம் நடத்துறாங்க, போக்குவரத்து ஊழியர்கள், இப்படி எல்லா இடங்களிலுமே அவர்களுக்கான பிரச்சனைக்கு போராட்ட வடிவமே தமிழ்நாடு முழுக்க திரண்டு இருக்குது. ஆனா ஆளுகிற திமுக அரசு இதை பற்றி எந்த கவலையும் படாம இந்த நாங்க ரொம்ப பூர்த்தி தேவையான அளவு செஞ்சு கொடுத்துட்டோம், எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டோம், இங்க நல்ல அரசு இருக்குது, தவறுகளை நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடுக்கிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு 48,000 கோடி 50,000 கோடிக்கு சரக்கு விற்கிறோம்னு பெருமையா பேசிக்கிட்டு 9 லட்சம் கோடி கடனை ஏற்றி வைத்து ஒரு பட்ஜெட்டை போட்டுட்டு இது மாதிரி எந்த நாட்டிலையும் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் 2026 காலகட்டத்திற்கு எப்படி திமுக தன்னை தயார் செய்து கொள்கிறது? இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளவு குறைகளை வச்சுட்டு எப்படி தேர்தலை சந்திக்க வரும் அப்படிங்கிறது இப்ப பொதுமக்கள் இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 4 வருஷம் ஆட்சியில் இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்களாம் இன்னும் எப்பதான் தேர்தல் வரட்டும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்காம எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் யார் பாதிக்கப்பட்டாலும் எவருக்கு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம ஆட்சி நல்ல ஆட்சி, நாங்க எல்லா தேவைகளையும் செஞ்சு முடிச்சிட்டோம், மக்கள் திருப்தியா வாழ்றாங்க அப்படின்னு ஒரு மிக பொய்யான புரட்டான செய்தியை தங்களோட ஊடகங்கள் மூலமாகவும் செய்தித்தாள்கள் மூலமாகவும் மறுபடியும் பொய்யை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த 3 மீனவர்கள் இந்த 3 மீனவர்களோட இந்த நிலை முடியுமா, இன்னும் தொடருமா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால்தான் கட்டாயம் இதுக்கு மீனவர்களுக்கான பாதுகாப்பு அமையும் என்றுதான் அங்க மீனவர்களோட எதிர்பார்ப்பும் கூட. ஆனா என்னன்னா மீனவர்கள் அதை வெளிப்படையா சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுக்கான பாதுகாப்பு ஆளுகிற அரசு தான் இருக்குது. அப்ப ஆளுகிற அரசு கோரிக்கை வைக்கும்போதே அவங்க நேரம் சரியா போறத ஒழிய அவங்க நேரடியாக அது தொடுத்து பெருசா போராடவோ அதை எதிர்த்து ஆளுகிற அரசுகளை எதிர்த்து பேசவோ அவங்களுக்கான சூழல் இல்லாமல் போறதுனால அவங்க கை கட்டி வாய் மூடி மௌனியா நிக்கிறாங்க. பார்த்து கொண்டிருக்கிற, அதாவது இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கும் ஐயோ அப்படின்னு தோணுது ஒழிய இது என்ன செய்வது அப்படின்னு தெரியல. இது மாதிரியான தவறுகளை தட்டி கேட்பதற்கான ஒரே இடம் தேர்தலாக இருக்கும். கண்டிப்பா 2026 இதுக்கான பதில் சொல்லணும் நம்புறோம். நன்றி, வணக்கம்.